அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொடர்ந்து ஆவணி மாத ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்கான ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது எப்பயுமே மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க. அவங்கள்ட்ட அவங்களுடைய மூமெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தை மாற்றிக்கங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்த செய்வாங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆவணி மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிளானட் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது, கிரக சூழல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எடுக்கும் பொழுது, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்வை செய்கிறார். இதே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம். எந்த சூழ்நிலையும் தளராத ஒரு மனத்தை கொடுக்கக்கூடியது, தளராத ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் தான். ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கட்டும், எந்த விஷயத்துலையுமே பார்க்கும் பொழுது கீழே இறங்காத தன்மையை கொடுக்கறது, இது எல்லாமே குருவோட ஆதிக்கத்தில் வரும். ஒரு பேர் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு அப்படின்னு எடுக்கும் பொழுது மற்ற பிளானட் பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வேலையிலையும் சரிதான், ஒரு அலைச்சல் திருச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு சார்ந்த ஒரு அமைப்பில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல, மாற்றத்திற்குரிய இடத்துல. அப்போது மனமாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதாவது பார்த்திங்கன்னா சூரியன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தோட கேது கூட சேர்க்க பெற்றிருக்கிறார். அப்போது சூரியன் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் கேது கூட இருக்கும்பொழுது தந்தையுடைய உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறையோடு கவனமோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள். சின்ன விஷயமாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது வர்றது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அது போக ஃபேமிலியிலையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பார்ட்னர்ஷிப் அப்படின்னு எடுக்கும் பொழுது கரெக்டான பொசிஷனில் இந்த காலகட்டங்களில் இதுதான் நடக்கும், இவ்வளோ இந்த அமௌண்ட் இதுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட் லீகலாக கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இவங்களுக்கு இந்த மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கடன் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு புதிய மிஷினுக்காக ஏதாவது கடன் வாங்குறது, இதெல்லாம் இந்த மாத காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். வருமானம் சார்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நிலையாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நிலையான வருமானம் அப்படிங்கிறது உண்டு. வருமானத்திற்குரிய கிரகம், குடும்பத்திற்குரிய கிரகம், முயற்சிக்குரிய கிரகம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல. அதனால் வருமானம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தொழிலில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. குரு பார்வையும் சிறப்பான ஒரு அமைப்பு. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. உடல் உஷ்ணம் சார்ந்த ஒரு அமைப்பில் இதில் எல்லாம் கொஞ்சம் அக்கறையோடு இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் கடன் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துலையும் இவங்களுக்கு 10ஆம் இடமாக வருது. அப்போது செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கிற லோன் ரெனியூவல் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு. புதுசாக இந்த மாத காலகட்டங்களில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வீடு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணோம், ரிப்பேர் பண்ணணும், சின்ன சின்ன டேமேஜுகளை சரி பண்ணணும், எலக்ட்ரிசிட்டிஸ் கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. உடன் பிறப்புகள்கிட்ட கொஞ்சம் கவனமான பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தகப்பனுடைய பூர்வீக சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குலதெய்வ வழிபாடு ரெகுலராக எடுத்துக்கோங்க.
அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். குலதெய்வம் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சதோ கோயிலோட திருப்பணிகளுக்கு செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது தேடி வரும். எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.